இணையறதுக்கு முன்னாடியே 3000 பேர்னு உங்களுக்கு. அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி 3000 பேர்னா போட்டீங்க. எப்படி போட்டீங்க? சேர்ந்த பிறகு தானே எண்ணிக்கை தெரியும். சேர்றதுக்கு முன்னாடி தெரியும். அப்படி சொல்லிடணுங்களா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்போ பாருங்க, திமுகவையும் சேர்த்து நாங்கள் தான் வணக்கம். அது அதான் அவர் என்னையே சொல்லலை, பேரறிஞர் அண்ணாவையும் அவர் தலைவர் கருணாநிதியும் சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன? காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா, அவர் சொல்லுவாரா? அவரே சொல்லியிருக்காரு. எங்கள் ஊர் வேலுக்கு வந்தார், பெரியார் வந்தார், மணியம்மையை கூட்டிட்டு போயிட்டார், மணியம்மை திருமணம் செஞ்சார், அதுலேருந்து அண்ணா வெளியில வந்தார். மணியம்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் திமுக. ஏன் அண்ணா வெளியில வந்தார்? பெரியாரை எதிர்த்து வந்தார், எதிர்த்து பேசி வந்தார். அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசினதில் நாங்கள் ஒரு துளி கூட பேசிடல. அப்போ அவர் சொல்றது யாரை சொல்றாரு தெரியல. அவங்க 2 பேரையும் தான் சொல்றாரு. என்னையும் சொல்றேன். என்னைன்னு சொன்னாரா? இல்லை 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 இல்லை. அப்புறம் அப்படியா? அப்போ அவங்க பேரறிஞர் அண்ணாவையும் மதிப்புமிக்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களையும் அவர் பேசியிருக்கிறாரு. அதான் நான் வரவேற்கிறேன். வேற பிரபாகரன் பிள்ளைகள் பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது, லட்சிய உறவு தான். இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன். இப்போ அவர் லட்சியத்துக்காக நிற்கிற நாங்கள்லாம் தான் ரத்த உறவு. புரியுதா உங்களுக்கு? வேற ஏதாவது கேட்டுக்கிட்டா அந்த கார்த்திக் மனோவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு இல்லை, உலகங்க இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க. நீங்க உங்களுக்கு தெரிய வரும். வேற நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? நான் பிரபாகரனே சந்திக்கலைங்கிறேன். நீங்க 8 நிமிஷம் சந்திச்சு, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சிருக்காரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற. இப்ப இந்த சந்திச்சது உண்மையா, இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா? எதை நம்புறீங்க? இப்ப நான் சொல்றேன், நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை. இப்ப எதை நம்புறீங்க? நம்புறீங்க இல்லை? போயிட்டே இருங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எதுல? நான் பி இல்லை நான் பி டீமு, ஏ டீம் ஏடிஎம் டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீம் ஆகிட்டேன். பிஜேபியின் ஏ டீம் திமுக, பி டீம் நாங்கள். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம்? யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம்? நானும் கண்டிக்கவே இல்லைங்கிறேன். யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? இந்த கோஷ்டியில் அந்த இப்படி பேசிக்கிற கோஷ்டியில் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அது தேவைன்னா தானே செய்யணும். அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற அப்புறம் என்ன பேசிட்டு சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி பேசிட்டு முடிஞ்ச பிரச்சனை. வேற ஏதாவது இருக்கா கேள்வி? துப்பாக்கி ஏன் விட்டீங்க? துப்பாக்கி வெடிகுண்டை ஏன் விட்டீங்க? அதையும் சேர்த்து வழக்கு போட சொல்லுங்க. நீங்க கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம எங்க பண்ணீங்க? இனிமே கவனிச்சுட்டு வரல. வேற ஏதாவது இல்லை? நானே பெரிய பவுன்சர் தான். இல்லை யாராவது பேசுறது இல்லை, எப்படி சண்டை போட்டு காட்டணுமா? இல்லை தம்பி, வேற ஏதாவது கேள்வி இல்லை. ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்.
மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ. இந்த மண்ணில் என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு. நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வர நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நேரத்துல சொன்னேன். நீ ஒரு பிடி மண்ணையும் எடுக்க முடியாது, தோண்ட முடியாது. இது தன்னெழுச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இதுல யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. பிஜேபி நிறுத்தியதுன்னா கொண்டு வந்தது யாரு? திமுகவின் தீர்மானத்துல அது அது அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமா இருந்தது ஏன்? பிஜேபியின் அமைச்சரை கேட்குறாங்களே, நான் இத்தனை முறை ஏலம் விடும்போது டெண்டர் விடும்போது பேசாமைய வாய்மொழி. அப்போ உங்க எதிர்ப்புக்கு இல்லை, மக்களின் தன்னெழுச்சியான கிளர்ச்சியான பேருக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி. அதுதான் நியாயமானது. அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மை உண்மையும் உங்களுக்கு இருக்கு. வேற வரவேற்கிறேன் சந்திக்கிறதுக்காக போயிருக்கேன். நீங்க வரணும், பெரியாரை பற்றி பேசணும். என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும். பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்தெறிய சொன்னார், நாங்கள் அறுத்தெறிஞ்சோம். கற்பப்பை அடிமை சின்னம், நீ புள்ள பார்க்குற எந்திரம் இல்லை, அதை அறுத்தெறியணும். நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார், அதை அறுத்து எரியலை. அதெல்லாம் சொல்லணும், நீங்க சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன், அதெல்லாம் சொல்லணும், பேசணும். தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழியை விட்டொழிங்கள், அது காட்டுமிராண்டி மொழி, தமிழ் தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாஷை, இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசியிருக்காருன்னு பேசணும். வீரமிக்க துணிவு மிக்க மக்கள், பெரியாருடைய பெருந்தொண்டர்கள், பெரியாருடைய வழித்தோன்றர்கள், வழிபாட்டாளர்கள் அங்கே பேசணும். சீமான் பெரியாரை தீட்டிட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்கே சொல்லணும். பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்கே பேசணும். அங்கே பெரியார் அங்கிட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டா இந்த செருப்பு வச்சு பிடிச்சிட்டு துப்பு இல்லை. எதுக்கு உனக்கு பெரியார்? பெரியார் தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது? ஆரிய எதிர்ப்பு. ஆரிய ராஜாஜி துணை இல்லாமையா திமுக அரியணையில இருக்கு? நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேர இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவனாராயிரம் நினைக்கிறீங்க? இது ஒரு கூட்டம். 32 இயக்கம் எது 150 பேரை கூட்ட முடியல. நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்கீங்க. என் தலைவனை எழுத்து 20 நாடு சேர்ந்து சண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்ன ஒத்த பயிரை எழுத்து நிற்க முடியல. ஒன்னால கேட்கறது அன்னைக்கு பதில் சொல்லு. ஆரிய எதிர்ப்பு தானே. பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? பீகாரிய பிராமணன். அவனையும் கூட்டிருந்த. இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டே தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம். இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சு வந்த, அவன் யாரு? சூத்திரனா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா? யாரு நீ சொல்ற? சோகால்டு ஆரிய பிராமணன் தானே. அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஆரிகார ராஜா சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர், அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. அடிச்ச அடியில செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு நீ என்ன எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற? எதுக்கு வைக்கிற அந்த பேருக்கு? வா, தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்சு எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தருக்காரு ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமாற் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரை வை. தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்க பாட்டை விட்டு இருக்கான் பாரதி, அவன் பேரை வை. எதுக்கு எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன், நான் சொல்றதை நிறைவேற்றிட்டுன்னு என்ன சொன்னீங்க? தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு கேட்க, அவர் ஓட்டு கேட்டா அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டேன். என்ன உளவுத்துறை வச்சிருக்கீங்க? அதிகாரிகளை மாத்துங்க, நல்ல சர்வே எடுத்து தர சொல்லுங்க. எனக்கு எதுக்கு?
நிறைய இருக்கு. எனக்கு தேவையில்லை. எனக்கு காது வெளியே வடிக்கிட்டு இருக்கிற முறையை செயல்படுத்த நேரம் இல்லை, காலம் இல்லை. நீங்கள் பாருங்க பேசிக்க. எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி. பெரியார் நீங்கள் திராவிட குறியீடாக நிறுத்துறீங்க. நாங்கள் எங்கள் தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி, அதனுடைய முகவரி, பெரும் அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் தமிழை சனியின் காட்டுமிராண்டி மொழி. எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர், முகவரி, அடையாளம் எல்லாம். ரெண்டு தான் எதிர் கோட்பாடு. திராவிடத்தின் குறியீடு பெரியார், தமிழ் தேசியத்தின் பெருங்குறியீடு பிரபாகரன். அப்போ ரெண்டு தானே மோதணும் தம்பி. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ திராவிட ஈழம் கேட்க வேண்டியதானே? ஏன் தமிழ் ஈழம்னு வந்துட்டு வருது? நீங்கள் உங்கள் வசதிக்கு பேசிக்காதீங்க. திராவிட யாரு? எங்கள் அண்ணன் எழுதிக்கிறாரா? அது எழுதிக்கிறாரா? எந்த இடத்துல எழுதிக்கிறாரு? நீ ஏதாவது பேசிக்காத. இப்போ அடிக்க அடியில் 5800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃகுல அவர்கள் செய்திருக்கார்கள். ஏன் அங்கே திராவிடம் போகல? ஏன் போகல? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொன்ம தமிழ் இரும்பை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூறு பிடிச்சிருந்தது. உடச்சி தமிழ் தேசியம் எரிஞ்சிட்டு குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல? திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டியது எந்த இடத்துல? திராவிட புலிகள். நாங்கள் கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா? எதையாவது பேசிக்கா. துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராத. நான் நேருக்கு நேரம் நிற்கிறேன் பேசு. நான் தமிழனா திராவிடன்? உங்ககிட்ட கேட்கிறேன். நாங்கள் தமிழர்களா திராவிடன்? தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார். தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிர்னா, இந்த திராவிட வேற பக்கம் இருக்கார், தமிழர் வேற பக்கம் இருக்கார். இருக்கிறாரா இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். தமிழை அழிய விடக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றார். இந்த மற்றவர்கள் யாரு? நாங்கள் தமிழர்கள். என் மொழி அழிந்து விடக்கூடாது, என் மொழி சிதைந்து விடக்கூடாது, அதை காப்பாற்றணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு 800 பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள். அவன் மொழி போகிற மறவராக இருக்கான். அப்போ இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார்? அப்போ திராவிடன் இந்த மற்ற மக்கள் தனியாக இருக்கான்ல, இருக்கானா இல்லையா? நான் கேட்குறது கேள்வி. நீங்கள் கேட்டால் நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா? நீங்கள் இந்த தலைமை ஆசிரியரா? நீங்கள் கேள்வி கேட்க நான் கேட்குறது அப்படிலாம் நான் கட்சி தலைவர் இல்லை. அப்படிலாம் கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது அந்த ஞானசேகரன் ஏன் கொடுக்கல? இப்போ நான் ஒன்று கேட்குறேன். 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. 3.5 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசின பேச்சு. அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் கேட்டுக்கணும். 1,00,000 போராட்டம்னா 1,00,000 பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு? 1,00,000 போராட்டம்னா அப்போ லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறாங்க. இந்த 1,00,000 போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராடின போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது. அப்போ குற்றவாளி ஞானசேகரன் அரசா? பதில் இருக்கா? என் வீடை முற்றுகையிட்ட 3 மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளிபெருக்கி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடித்து நொறுக்கி பேசுகிற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக நின்று போராட அனுமதி தரல. பதில் உண்டா? பதில் இருக்கா? சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும். அதான மரபு. தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர்
உங்களுக்கு புரியுது? சபாநாயகர் அவர்கள் என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? ஏன் அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கல? எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையா இருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சு சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு அக்யூஸ்ட, ஒரு குற்றவாளிய, ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்றார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது? எதை பத்தி பேச நீங்க தகுதி, நேர்மை, அருகதை வச்சு அவதூறை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா? அற்ப விமர்சனம், அவதூறு, குப்பை தவிர வேற ஏதாவது இருக்கா? ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எடுப்போம். உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இருக்கா? புதுசா நாங்க ஏதாவது பெரியாரை பத்தி பேசுறோமா? பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு? அதுதான் நீங்க 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 காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை பேசுறதை நீங்க காங்கிரஸை தூக்கிட்டு வெளியிட முடியாது. கடவுள் இல்லை இந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனே தேவனியா வெளியிட்டு வந்து பேசுனீங்க. அது மாதிரி இப்பதான் தலைவலிக்குது, அப்பதானே மாத்திரை போட முடியும். தவறான புரிதல் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லையே. அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருங்களா? ஐயா கருணாநிதி ரொம்ப நாளாக திமுக வந்தா பெரியாரை ஏற்று பேசினார். சட்டசபையில் இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்பில் கைது செய்யலன்னு கேட்டிருக்காரு. ஐயா 10 வருஷம் ஆட்சி இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? பெரியாரை நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அதை அமைதியாக கடந்து போனேன். நீங்கள் பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை, அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிட நிறுவும் போது அதை உடச்சு நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. பெரியார் தான் எல்லாம் போது இல்லை. பல முறை சொன்னேன், பெரியாரும் போராடினார், ஏற்கலாம். பெரியார் தான் போராடினார், ஏற்கலாம், எதிர்க்கலாம். நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நொறுக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு. பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்சியும் மறுபடி தொடும்போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது. எந்த இடத்துல ஒரு கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம். என்னை எழுத்து போராடுறேன், எனக்கு முற்றுகையிடுறேன்னு, சரி வா, அப்படி வந்துருது. நீ பேசாம போயிருந்தா நான் பாட்டு பேசாம போயிட்டு இருந்திருப்பேன். நான் பலமுறை சொன்னேன், பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்கை என்பதான் கோட்பாடு, திராவிடம் ஒளிகள்ல என் கோட்பாடு, தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெல்கிறதான் என் கோட்பாடு. அதை நீ திரும்பி இந்தி ஒளிகள்ல தமிழ் வளர்க வாழ்க, அதான் எங்க கோட்பாடு. அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை, என் தாய்மொழியை அடிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு. அப்ப நீ குறுக்க வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன, தம்பி என்ன, தாத்தா என்ன, அப்பா என்ன, ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு வெல்றான்னு வெல்க வேண்டியதுதான். பார்த்துக்கங்க. சேர்ந்த யாரையாவது ஒருவர், ஊடகவியலாளர்கள், மதிப்புமிக்க ஊடகங்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் 2 நிமிடம் பெரியாரை பற்றி பேசணும். ஐயா நீங்க கேள்வி கட்டி தற்போது குறுப்போதெல்லாம் பேசக்கூடாது. நான் பேசுறது உள்வாங்க. அங்க பேசிய யாரையாவது, சேர்ந்த யாரையாவது, பெரியார் யார், பெரியார் அவர் யார், அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு. ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாம இருந்துச்சு திடீர்னு இப்ப சேர்ந்து பெரியாரை பற்றி பேசுறதுனால வெளியில வரையான்னா திமுக தேவைப்படுது. இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்கேன், அவனுக்கு இந்த நாட்டுல என்ன சம்பந்தம் இருக்கு, நீ எந்த நாட்டுக்காரன், உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், நீ தமிழனா, 1964 வரை பேசிட்டார். இது தெரிஞ்சவன எங்க கட்சியில் இருக்க 2 இஸ்லாமிய தேர்தல் கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டார். இவன் நாள் இதுக்கு வெளியில இருந்தான், போய் அப்பவே சேர வேண்டியதானே. பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பெரியார் எப்ப பேசுவார் சீமான், அப்போ போய் திமுகவில் சேரணும்னு. பெரியார் மேல பற்றி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்க, அந்த பெரியாரை பற்றி பேச சொல்லு. நான் அன்னையிலிருந்து பெரியாரை பற்றி பேசுறேன். என்னத்தையாவது பேசுகிறது. பெரியாரை பேசி, பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா?
அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா. நான் தனிச்சு நிக்கிறேன்னா அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த. அனாதை பையில பார்த்து ஏன் அரண்டு போய் தெரியல? எதுக்கு தெரியல? பெரியாரை வச்சுக்கிட்டு பேசிட்டே இரு. நீ பெரியாரை பேசிக்கிட்டே இரு, நான் பிரபாகரனை பேசிக்கிறேன். பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன். நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு. யார் பெரியாருன்னு தெரியும்? கேட்டிருக்கீங்களா? கேட்குறீங்களா? நீ சொல்றபடி சோக்கால்டு டெரரிஸ்ட் அப்படிதானே சொல்ற? எங்க அண்ணன் அப்படிதானே சொல்ற? அவரையே சொல்லி 36 லட்சம் ஓட்டை வாங்கி டேக் ஃபோர்ஸா மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல, நீ அப்படி பேசு. எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க தம்பி. கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு வெடிவு. ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு வெடிவு.